நான் செய்த முதல் தவறு இந்த செட்டு போட்டது தான். இந்த செட்டு போட்டதில் என்ன தவறு, இந்த செட்டு போட எவ்வளோ செலவாச்சு, இந்த செட்டு போட நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றதும், செட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத வாங்க ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ ரம்மியமாக நல்ல ஆத்தோரத்தில் எவ்வளோ அழகான இடத்துல இருக்குது. இதில் என்ன தவறு, இங்கே செட்டு போட்டதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நிறையா டவுட் இருக்கும். செட்டு போடும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. வாங்கின உடனே 1 இயரில் ஒரு செட்டு போட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அதை பிரித்து இப்போ நல்லா ஹைட் ஏற்றி நல்லா பெரிய லெவலில் கொஞ்சம் அகலமும் அதிகம் பண்ணிட்டோம். அதாவது 25க்கு 30 அந்த மாதிரி சைஸில் நல்லா பெருசாக போட்டிருந்தோம். ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும் அப்படின்ட்டு. இது குபேர மூலையில் நல்ல பெரிய செட்டாக போட்டிருந்தோம். இதில் என்னென்னா, அந்த பழைய தூண் இருந்துச்சு இல்லையா, அந்த தூணை ஹைட் ஏற்றுறதுக்கு தூண் வாங்கினா காசு அதிகமாக வரும், ஏதோ ஆங்கிள் வச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வெல்டர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லியிருந்தோம். ஆனால் ஆங்கிள் தூணை விட விலை ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய லாஸு. இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 தூண், 4 ஆங்கிள், அப்புறம் அட்டை இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு செலவு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 40,000 ரூபாய் செலவாயிருச்சு. ஸோ என் பிளானில் 40,000 ரூபாயில் வீடு கட்டிடணும் அப்படின்னு நினச்சேன். 40,000 ரூபா நான் தப்பாக போட்ட பிளான்னால அது இங்கேயே செலவாகி போச்சு. அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏரி ஓரமாக வீடு கட்டிட்டேன். வீடு அங்கே இருக்கக்கூடாது, 100 அடி தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இபி ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடு கட்டினதே பிளாக் ஆகி போச்சு. எனக்கு இங்கே கரண்ட்டு கிடைக்காது. அப்புறம் என்ன, மறுபடியும் அடுத்த வீடு தான். உடனே அடுத்த வீட்டுக்கு நாங்களே கால் போட்டு வர சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது எல்லாமே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாப்பா, நாங்கள் தான். எங்கள் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா நாங்களே கடைக்கால் பறித்தோம். மேஸ்திரி வர சொல்லி குழி போட்டு. மேஸ்திரி என் நண்பர் தான், அதனால் அவர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைக்கால் நாங்களே பறித்து நாங்களே கல் போட்டோம். எங்கள் அப்பாவே கல் போட்டு எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சார். அந்த கல் போடுறப்ப எங்கள் அம்மா கல் எடுத்து கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு கல். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். ஏன்னா இந்த கூலி அதிகம் இந்த வேலை செய்கிறதுக்கு. இதுக்கு நம்ம ஆள் கூப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட இதை முடிச்சு தரதுக்கே ஒரு 5,000 ரூபா நம்மளுக்கு செலவாயிரும். 4,500 ரூபா 2 லோடு ரஃப் கல் ஓட்டணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மண்ணியை கரைச்சி விட்டோம். எங்கள் கூலி தான் ஆச்சு. ஸோ இதில் எங்களுக்கு ஒரு பெரிய, இந்த பேஸ் மட்டம் போடுற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையாது. எல்லாமே எங்களுடைய உழைப்பாக போயிடுச்சு. இந்த வேலை எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் மட்டத்தை நாங்களே போட்டோம். எங்கள் அப்பா தான் பார்த்திங்கன்னா அந்த வேலையை நல்லா ஃபுல்லாக இருந்து எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்தாரு. என்ன ஒன்று தான், கல்லை அகலமாக அடுக்கணும். கல்லை அகலமாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர் நிறையா குழப்பி தண்ணியை நல்லா கரைச்சி விட்டோம். செம்மண் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா செம்மண் நிறையா இருக்குது, மேலாவே இருந்துச்சு. நாங்கள் மண் எதுவும் காசு போட்டு வாங்கலை, இங்கே இருக்கிற மண்ணையே அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டோம். ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம செலவு அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த ஒருங்கிணைந்த பண்ணையை ரெடி பண்ணுறதுக்கு பணம் நமக்கு கைக்கு இருக்காது. ஏன்னா பவர் கரண்ட் எடுக்கணும். அதனால் குடும்பமாகவே வேலை செஞ்சோம். அவங்க பாருங்கள், ரித்திகா, ஹரி, அவங்க 2 பேருமே அவங்களுடைய உழைப்பு. இதெல்லாமே என்றைக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவில் மட்டும்தான். மற்ற நாள் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருவோம். சனி ஞாயிறு லீவ் அன்றைக்கி மட்டும் குடும்பமாக போய் வேலை செய்வோம். இதில் இன்னும் நிறைய பேருடைய ஃபோட்டோஸ் மிஸ் ஆகி போச்சு. உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் மெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி நீங்கள் சேஃபாக பார்த்துக்குங்க. மெயில் ஐடி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு அப்படின்னா லாக் ஆகி போயிடும். என் மெயின் மெயில் ஐடி போனதுனால என் சேனலில் நான் 1 மாதம் வீடியோ போடலை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னதையோ இழந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுடைய உறவு இழந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல மறுபடியும் நான் ரெக்கவரி பண்ணிவிட்டேன். தயவுசெய்து உங்கள் மெயில் ஐடி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாமல் பார்த்துக்குங்க. அது இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஸோ இந்த மாதிரி தான் மறுபடியும் நாங்கள் அடுத்த வீடு கட்ட ஆரம்பித்து இதில் பண்ணிட்டோம். இது ஒவ்வொரு ட்ரிப்பும் மழை வரும், பொழுதுக்கும் தண்ணி நம்பி போயிடும். அந்த மாதிரி ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி இப்போ வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு.
இந்த ஆலப்பிளாக்கல் தான் போட்டோம். இந்த வீடு சைஸ் பார்த்திங்கன்னா 20க்கு 15 அந்த மாதிரி சைஸில் அட்டை போடுற மாதிரி பிளான். ஒத்துட்டாப்பு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தலைவாசலும் போட்டு நல்லா நீட்டாக வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு. பேஸ் மடத்தில் போட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஆலப்பிளாக்கல் கொண்டு வந்து இறக்கிட்டோம். ஆலப்பிளாக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கல் 29 ரூபா. 6 இன்ச்சு கல். 6 இன்ச்சு கல் தான் கட்டணும். கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கட்டுறது வந்து நம்ம இன்குபேட்டர் ஃப்யூச்சரில் வைக்கிறதுக்காகவும் பண்ணை பராமரிப்புக்காகவும் தான் இந்த வீடு மெயினாக இருக்க போகுது அப்படின்ற பிளான்னால தான் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் கட்டிருக்கேன். இதை தாண்டி மேலே நம்ம எக்ஸ்ட்ரா எது செலவு பண்ணுறோமோ அது ஃப்யூச்சரில் எனக்கு கையை பிடிக்கும். ஏன்னா நான் பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் பேரு ஊரில் படிக்காதவன், ஆனாலும் பொய்யா நடிக்காதவன்.